சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை பெரிய பிரச்சனை தாங்க முடியாத பிரச்சனை கூட வரும். ஆனால் அந்த இடத்துல ஒரு 10 நாட்களாக வந்து அவங்களுக்கான தொடர்ச்சியாக வந்து சிகிச்சை வந்து வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அது மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்னாடி வந்து இடக்கூடிய ஆற்றங்கரை ஓரமாக வந்து சடலம் ஒன்று வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி இருக்காங்க, தீ மூட்டி இருக்காங்க. அப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்றைய தினம், அதாவது 26ஆம் தேதி இடம்பெற்ற முக்கியமான ஒரு விடயத்தையும் நாளைய தினம் நடைபெறப்போகின்ற ஒரு முக்கியமான விடயத்தையும் வந்து நான் பேசலாம் என்று இந்த இடத்த வந்திருக்கின்ற அனைவரும் வந்து பார்வையிடுங்க, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த வகையில் மட்டக்களப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக வந்து தொடர்ச்சியாக பல விடயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. கொலை, கொள்ளை, களவு, சூது, தற்கொலை கூட இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய சமுதாயம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்றது மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாகவும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறி இருக்கின்றது. உண்மையிலே அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக வந்து ஒரு செய்தி ஒன்று நீங்கள் நிறைய பேர் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த நகையை வந்து திருடுறதுக்காக வேண்டி ஒரு அம்மாவை வந்து, அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரையை சேர்ந்த 40ஆம் கிராமத்தை சேர்ந்த ஒரு அம்மாவை வந்து பழுகாம என்கின்ற இடத்துல வந்து இருந்து கடத்தி சென்று அவரிடத்துல பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளே வந்து நகையை எல்லாம் திருடி விட்டு அவங்களை கொலை செய்து அந்த இடத்த வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. அது வந்து எப்படி சொல்கிறேன், அந்த அம்மா வந்து ஃபுல்லாக வந்து தேடிக்கொண்டிருந்தவங்க, அந்த அம்மாவோட உடல் எங்கே, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்ற கூட தெரியாமல் இருந்தது. அப்போ அதற்கு பிறகு இடம்பெற்ற ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவையும் வந்து அந்த அக்காவோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் வந்து அவங்கள வந்து கடத்தி சென்று, அதாவது ஒரு ஜூஸ் மாதிரி அதை கொடுத்து மருந்து கொடுத்து அவங்கள வந்து ஒரு நட்பு முறையாக வந்து பேசி உட்பட்டு அவங்கள வந்து கடத்தி சென்று அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நகையை வந்து எடுத்துட்டு அந்த சிறுமியை வந்து ஒரு வயலுக்குள்ளே தூக்கி வீசிட்டு அந்த அக்காவை வந்து அதே கிணத்துக்குள்ளே, இதற்கு முன்னாடி அந்த 40ஆம் கிராமத்தை சேர்ந்த அந்த அம்மா வந்து எந்த மாதிரி அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அதே மாதிரி இந்த அக்காவை வந்து நகையெல்லாம் வந்து திருடிட்டு அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி உண்மையிலேயே கடவுள் வந்து மனித ரூபத்தில் சில விடயங்களில் வருவார். அந்த வகையில் அவங்களோட உயிர் வந்து நம்மளுடைய அந்த இடத்துல வந்து பிரயாணம் செய்து கொண்டிருந்த யாருடைய கண்ணில் வந்து பட்டு அது வந்து அவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க. உண்மையிலேயே அது சம்பந்தமாக வந்து இந்த வீடியோக்குள்ள பகிர்ந்த உறவுகளுக்கும் அது சம்பந்தமாக தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட்ட உரிய அதிகாரிகளுக்கு நான் இந்த இடத்த வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களை இந்த கொலை செய்த அந்த கும்பலை வந்து கைது செய்து தீவிரமாக வந்து விசாரணை வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இப்போ அவங்க வந்து விளக்க முறையில் இருக்காங்க. உண்மையில் அவங்களுக்கான ஒரு மிக கொடூரமான தண்டனை வந்து வழங்கணும். அவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனையை பார்த்துட்டு இனிவரும் நாட்களில், இனிவரும் காலங்களில் இப்படியான சம்பவங்கள், இப்படியான விடயங்களில் வந்து ஈடுபடக்கூடியவங்க வந்து அதை வந்து கனவுல கூட நினைக்காத அளவில் அவங்களுக்கான தண்டனை வழங்கப்படணும். அதனைத் தொடர்ந்து கொக்கட்டிச்சோலை பகுதியை சேர்ந்த ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள வந்து இடம்பெற்று, இப்போ கணவன் மனைவி ஒரு குடும்ப எண்ணுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சண்டைகள் வந்து வாரது வளமை. அந்த வகையில் கணவன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி இருக்காங்க, தீ மூட்டி இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ஒன்றிணைஞ்சு ஏதோ ஒரு வகையில் அந்த அக்காவினுடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டது. அதுவும் ஒரு பலத்த காயங்கள் எல்லாம் வந்து பெற்று அவங்க வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 10 நாட்களாக வந்து அவங்களுக்கான தொடர்ச்சியாக வந்து சிகிச்சை வந்து வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு பிறகு வைத்தியசாலையால் முடியாது, இதுக்கு மேலே வந்து இவங்களை சிகிச்சை செய்ய முடியாது, இனி வந்து உயிரை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அவங்களை வந்து அந்த அக்காவை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பினதுக்கு பிறகு உடனே அவங்களுடைய கணவரை வந்து கைது செய்யப்பட்டு தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா விளக்க முறையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. உண்மையிலே இதை யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கமாக நகையை திருடுறதுக்காக வேண்டி, பொருட்களை திருடுறதுக்காக வேண்டி கொலை இடம்பெற்று கொண்டிருக்குது. இதுவும் வந்து நம்மளுடைய சமுதாயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள், சின்ன சண்டைகள் ஏற்பட்டு தன்னுடைய மனைவியை வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொடூரமாக ஒரு எரிக்கிற அளவுக்கு ஒரு மனப்பாங்கு வருதுன்னு சொன்னா எப்படியான ஒரு மனநிலையில அவங்க இருப்பாங்கன்றத யோசிச்சு பாருங்க. அந்த அக்காவை வந்து இறந்துட்டாங்க. இப்ப அந்த அண்ணா வந்து விளக்க முறையில் இருந்து அவருக்கான தண்டனை, அவங்களுக்கான இதுகள் வந்து கண்டிப்பா வந்து வெகு விரைவில் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து இன்றைய தருணம் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம், நம்முடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடி பாலம், கல்லடி பிரிட்ஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் இப்போ அந்த கல்லடி பாலம்ன்றது நிறைய பேர், இப்போ வெள்ளக்காரவங்க, அடுத்தது ஏனைய மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடியவங்க நிறைய பேர் வந்து அந்த இடத்த போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, ஒரு வெட்டிங்னு சொன்னால் இல்லை வேறு நிகழ்வுகள்னு சொன்னால் அந்த இடத்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, பொழுதை கழிக்கிறதுக்காக இடத்த செல்றது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளுடைய இருக்கக்கூடிய நிறைய உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மீன் பிடிப்பாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக வேண்டி வந்து மீன் பிடிப்பாங்க.
அப்போ அதை நம்ம வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அந்த இடத்துல வந்து பிரயாணம் செய்யும்போது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய இளைஞர்களாக இருக்கட்டும் வயதானவங்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல போய் தற்கொலை செய்கிற ஒரு விடயம் வந்து அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் இடம்பெற்று கொண்டு இருக்குது. அது தொடர்ச்சியாக வந்து பல விழிப்புணர்வு காணொலிகள் போட்டாலும் பல விடயங்களை வந்து மேற்கொண்டாலும் அந்த இடத்துல வந்து தற்கொலை செய்யறத வந்து இப்போ வரைக்கும் வந்து நிறுத்த இல்லாமல் இருக்குது. ஏன் அந்த இடத்துல வந்து தற்கொலை செய்யறாங்கன்றது இப்பயும் வந்து அது ஒரு மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை பெரிய பிரச்சனையை தாங்க முடியாத பிரச்சனை கூட வரும். ஆனால் அந்த இடத்துல அதை நம்ம தாங்கி கொண்டு அதை வந்து கடந்து செல்றதா வந்து உண்மையான பக்குவம். அதை நம்ம அந்த டைம்ல நம்ம தாண்டி சென்றோமா இருந்தால் கண்டிப்பா வந்து நம்ம லைஃபையே வந்து ஜெயிக்க முடியும். பிரச்சனை இல்லாம வந்து யாருமே இல்லை. அப்ப அந்த வகையில அடையாளம் காணப்படாத உடல் அந்த கல்லடி பாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரமாக வந்து அந்த சடலம் ஒன்று மிதக்கிறத அறிஞ்ச அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து காவல்துறையினருக்கு செய்திகளை வந்து அனுப்பி அதற்கு பிறகு காவல்துறையினர் அந்த இடத்துக்கு விரைந்து வந்து மக்களின் உதவியோட வந்து அந்த உடலை வந்து மீட்டெடுத்து மேலதிக விசாரணைக்காக வேண்டியும் பிரத்யேக பரிசோதனைக்காக வேண்டியும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அடையாளம் இதுவரைக்கும் யாருன்றது தெரியவிடலை. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வயசான ஒரு ஐயா, இந்த ஐயாவும் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு கொலையா இல்ல தற்கொலையா இது வந்து என்னத்துக்காக இடம்பெற்றது எதுவுமே வந்து தெரியாது. இப்ப இப்படியா தொடர்ச்சியாக வந்து நாம வந்து தற்கொலை செய்கிறது மிகப்பெரிய ஒரு பாவமான வேலை. தற்கொலை செய்யறதும் இல்லாம இன்னும் ஒரு நபர்களை இன்னும் ஒரு நம்முடைய மக்களை வாழக்கூடியவங்களை நம்முடைய சமுதாயத்தை தற்கொலை செய்யறதுக்கான ஒரு முயற்சியை நம்மளே வந்து ஒரு மோட்டிவேட்டை செய்யற மாதிரி தான் வந்து இந்த விடயம் வந்து தொடர்ச்சியா வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நம்மளுடைய சமுதாயம் விழித்து எழ வேண்டும். கண்டிப்பா அனைவருமே வந்து இதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல இப்படி போய் தற்கொலை செய்யறது அதெல்லாம் வந்து வேணாம். ஏண்டா பிரச்சனை இல்லாம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யாருமே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த மட்டக்களப்புல இடம்பெற்று வர தொடர்ச்சியா வந்து இடம்பெற்று வர இந்த கொள்ளை களவு இந்த பிரச்சனைகளை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒரு வலியுறுத்தி பொதுமக்கள் அனைவருமே வந்து இணைந்து நாளைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்னாடி வந்து இடம்பெற இருக்கின்றது. அதாவது முக்கியமாக வந்து இந்த அண்மையில இடம்பெற்று சொல்லியிருந்த அந்த கிணற்றுக்குள்ள தூக்கி போட்ட அந்த சடலம் இறந்த அந்த அக்கா அதோட வந்து காப்பாற்றப்பட்ட இந்த அக்கா அவங்க இந்த விடயங்கள் எல்லாத்தையும் வந்து கருத்துல கொண்டு திடீரென ஏற்பாட்டு குழு வந்து இதை வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றாங்க. இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பங்கேற்க தயாரா இருக்கின்றாங்க. அதோட இந்த விடயம் வந்து தெரியாத நீங்களா கூட இருந்தா கூட கண்டிப்பா வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த நிகழ்வுன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்ளை களவு இந்த இப்படியான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். அதோட வந்து இப்படியான விடயங்களை செய்யற இந்த நபர்கள் அதை குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலையில இடம்பெற்ற இந்த கும்பலையும் அதாவது கொலை செய்ய முற்பட்ட அந்த அக்காவும் அந்த சின்ன பிள்ளை இந்த நகை திருடி அதாவது கிணத்துக்குள்ள போட்ட அந்த கும்பல் தொடர்பாக தான் முக்கியமாக வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இடம்பெறுது. இவங்களை வந்து தற்பொழுது வந்து சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. இவங்களுக்கு மிக விரைவில் வந்து இவங்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை வந்து ஒரு பெரிய அளவான இனிவரும் காலங்களில் இப்படியான விடயங்களை செய்கின்ற நபர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது. அப்ப இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலியா வந்து நான் முடிஞ்சதை கதைச்சி இருந்தேன். உண்மையிலே இதை நினைக்கக்குள்ள வந்து அவ்வளவு ஒரு மனவேதனையாக அவ்வளவு ஒரு கவலையா இருக்குது. ஏன் நம்மளுடைய சமுதாயம் இதை இப்படியான விடயங்களை வந்து மேற்கொள்ளுக என்று குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படியாக வாழ்ந்த ஒரு தமிழ் உறவுகள் நம்முடைய உறவுகள் இப்படியான ஒரு ஈனச் செயல்கள் இப்படியான ஒரு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடும் போது நம்மளுடைய சமுதாயத்தை நாமளே வந்து அழிக்கிறதுக்கான ஒரு செயலாக வந்து இப்படியான விடயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. எனவே உறவுகளாகிய நீங்க இப்படியான செயல்களில் ஈடுபடாம அதோட நீங்களும் வந்து உங்களை வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு இடங்களுக்கு செல்லும் போதோ இன்னொரு ஒரு விடயங்களை ஈடுபடும் போதோ வந்து யாரையுமே நம்பாதங்க. எந்த ஒரு நேரத்திலையும் சேஃப்டியை வந்து கடைபிடித்துக் கொள்ளுங்க. அவதானமாக வந்து இருந்து கொள்ளுங்க. கண்டிப்பா வந்து நாளைய தினம் நாங்கள் அந்த உரிய இடத்துக்கு சென்று மட்டக்களப்புல இடம்பெறக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்களும் வந்து இணைந்து கொள்வோம். அந்த இடத்தில் நடக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து நம்முடைய மக்கள் நாய உறவுகள் அனைவரும் பார்க்குற வண்ணத்தில் வந்து மக்கள் நாயன் யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் பதிவிடுவோம். கண்டிப்பாக வந்து அனைவரும் வந்து இணைந்திருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். நன்றி.